தேவலோகத்திலே தேவேந்திரனுடைய சபையிலே பாடியதாக எழுதப்பட்ட பாடல். அந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு புராணம் இருக்கு. அத்தனை கதையை அடக்கி அகத்திய மாமுனிவர் செய்த செயலை யாகத்தில் எழுதிய பாடல். இப்ப பாட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, பாடின விதம். நீ எவ்வளவு அந்த சக்தியோட நீ பாடணும் நினைச்ச முயற்சி மீனாட்சின்னு பேர் வச்சா தனி சக்தி வருமா? சிவனுக்கு 4 சக்தி உண்டு. கோப சக்தி, அருள் சக்தி, புருஷ சக்தி அப்படின்னு 4 சக்தி இருக்கு. அந்த சக்தியில புருஷ சக்திங்கிறது என் பாட்டிய மகாவிஷ்ணு. அரியல்லாத அரணாருக்கு அரிய அம்பையா வரும். ஏன்னா எதிர்ப்பதமா சொன்னா உத்தமன்னா உத்தமின்னு வரும், அண்ணன்னா அண்ணின்னு வரும், பொண்ணன்னா பொன்னின்னு வரும். இப்ப அரண் அப்படின்னா அரிதா வரணும். இப்ப 4 சக்தியில வச்சா காளின்னு ஒரு சக்தி இருக்காளா? காளி ஆங்காரமானப்போ அதுலயும் பாருங்க, கருமாரி, மகமாயி, காமாட்சி, மீனாட்சி, இப்படி அது நல்ல தன்மையான அவதாரங்கள் உண்டு. அப்புறம் காளி, நீலி, காட்டேரி, மகிஷாசுர மர்த்தினி, இதுவும் ஒரு அவதாரம் உண்டு. இப்ப சக்தி இல்லைன்னா எதுவும் வேலை இல்லை சொல்றாங்கல்ல. நடக்க சக்தி இல்ல, கொடுக்க சக்தி இல்ல. சக்தின்னு ஒண்ணு இருந்தாத்தான் செயலும் செயல்பட ஆகும். அந்த வகையில சக்தியோட, இந்த சக்தியோட வாழ்நாள் முதல் வாழ்வதற்கு மனம் உவந்து வாழ்த்துகிறேன். அந்த வகையில வாழ்த்துக்களோடு மட்டுமல்லாமல் வாழ்த்துவது ஒரு தமிழாக இருக்க வேண்டும். அது தமிழ் கடவுள் முருகன் குமரன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்ற அருணகிரியாருடைய வாக்கு. திருநீர் இட்டார் கெட்டார், சிவனை மறந்தார் வாழ்ந்தார். திருநீர் இட்டு யார் கெட்டது, சிவனை மறந்து யார் வாழ்ந்தது என்ற கேள்வியும் பதிலும். ஏன்னா அறிவினா, ஐயவினா, கொடைவினா, குழல் வினா, ஏவல் வினா என்ற 6 வகையான வினா. 6 கேள்விக்கு பதில் 6 பதில் இருக்கணும். இல்ல 6 2 12 இருக்கலாம், இல்ல 6 3 18 கூட இருக்கலாம். ஆனா இலக்கணம் 6 கேள்விக்கு 8 பதில் வச்சிருக்கு. அப்படின்னா 2 கூடுதலா இருக்கு. எதுக்கு என்ன அப்படி காரண காரியத்தோடு உன்னை நான் வாழ்த்துவதாக தமிழ் மாமாலையாக 250 சாறு கேசியில தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழ் கலையாவும் பெருமாடி திருவேணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி. வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் தெய்வபொது. இந்த உலகத்தினுடைய பொது விதி ஒன்றை இழந்து ஒன்றை பெறணும். அப்படின்னா ஒன்னு இயங்கு, இன்னொன்னு இயக்கம். இயங்குவது தன்வினை, இயக்குவது பிறர் வினை. எது போல ஒரு குழந்தை எழுதுறது தவறா போச்சுன்னா அழிக்கிறதுக்கு ஒரு உபகரணம் உண்டு. நம்ம எல்லாம் படிக்கும்போது வச்சிருந்தோம்ல,
தப்பா எழுதிட்டோம்னா அதை வச்சு அழிச்சிடணும். அப்ப அழிச்சதுன்னா அது பிறர் வினை, தானாவே அழிந்ததுன்னா அது தன்வினை, அது இயற்கைன்னு அர்த்தம். அது இயற்கைன்னு சொல்லப்படுது. முருகனுக்கு தான் அந்த சக்தி உண்டா. எங்க அப்பா பிரம்மன் எழுதின எழுத்து அழிச்சிருவாராம். அப்படி ஒரு வெண்பாவே அருணகிரியார் பாடியிருக்காரு. திருச்செந்தூர் போய் வணங்கி முருகனுடைய பாதம் தலையில பட்டுட்டா பிரம்மன் ஆகியப்பட்ட எங்க அப்பா எழுதின எழுத்து தானா மறைஞ்சிடும். அது போல இந்த இடத்துல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களிலே 4வதா இருக்கிறது அநாகதம், தட்டப்படாதது. அது தட்டாமலே ஓசை வரும். ஒன்னோட சேர்ந்தாலும் சத்தம் வரும், 1 2 ஆகும் போதும் சத்தம் வரும். 1 சேர்ந்தா சத்தம், 1 2 ஆகும் போதும் சத்தம். எப்படி? ஒரு கையோட ஒரு கையை சேர்த்து தட்டினா சத்தம் வரும். ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரத்தோட தூக்கி போட்டா கடாமுடான்னு சத்தம். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் விரும்பிட்டாங்கன்னா அப்புறம் மங்கா மேல வாத்திய சத்தம். இப்ப 2 2 ஆகும் போது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை உடைச்சோம் அப்படின்னா அதுனா 1 2 ஆகும் போது அப்படின்னா குச்சியை ஒடிச்சா சடக்குன்னு ஒரு சத்தம் வரும். ஒரு துணியை கிழிச்சா சத்தம் வரும்ல. அப்ப 2ல 1 போனாலும் சத்தம் வந்துடும். அங்க அழுக சத்தம் வந்துடும், அப்புறம் மேல சத்தம் வந்துடும், அதெல்லாம் வரும்ல. அது போல தட்டாமலே வர்ற சத்தம் இந்த சத்தம். மனுஷன் படுத்த உடனே கண்ணை மூடிடுவோம், கொஞ்ச நேரத்தில் அது சேர இழந்துரும், காது இழந்துரும், 36 கருவிகரணங்கள் அத்தனையும் இழந்துரும். ஒண்ணு மட்டும் இயங்கும். எது? அதுதான் இந்த இதயம். அது ஓடிக்கிட்டே இருக்கணும், அது தட்டிக்கிட்டே இருக்கணும். அது தட்டலைன்னா காலையில வேற ஆளுக தட்டிடுவாங்க. அதனால இயங்கும் ஒண்ணு, இயக்குவது ஒண்ணு. தீ சுடும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எப்படி சுடுன்னு கேட்டா சொல்ல முடியாது. மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும், எப்படி பாஞ்சுன்னு கேட்டா எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது. அது போல அடிச்சா வலிக்கும்னு தெரியும், வலி என்னன்னு ஆளுக்கு அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரல்னா பிரம்பால் அடி வைத்தான், பிட்டுக்கு மண் சுமந்தான், கல்லால் அடிச்சான், சொல்லால் அடிச்சான், வில்லால் அடிச்சான். அத்தனை பேருக்கு மருள் கொடுத்த இறைவன் மன்மதன் மலர்கணையால் அடிச்சு அவனை மட்டும் கொன்றே விட்டான். போட்டுமா, என்னை பத்தி சில விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி என்ற நல்ல பேர் போடு. இந்த இடத்துல இருக்கு, உன்னை பற்றி நான் கேள்வி கேட்கணும். பஞ்சவெளி கற்கையது அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது 3 எழுத்து கூட்டம். ஆமா, அப்படி பெருமையான இடம் தான் வேள்விமலை சார். நீங்க எத்தனை எழுத்து கூட்டம்? நாங்க 4 எழுத்து. சொல்லுங்க. ஆமா, நாரத 4 எழுத்து, பிரம்மா 4 எழுத்து, பெருமாள் 4 எழுத்து, கலைவாணி 4 எழுத்து, அத்தனை 4 4 7 எத்தனை 4ன்னா அவ்வளவு. எந்த கூட்டம் நீங்க? நாங்க வைணவம், நீங்க சைவம், நான் கௌமாரம். அப்புறம் ஏன் பட்டை அடிச்சிருக்க? பட்டை அடிச்சிருக்கா? அது சைவ சிவபெருமான். நாங்க முருகராங்க வணங்குறோம். முருகத்தை வணங்குறவங்க யாரு அப்படின்னா கௌமார கூட்டம். சமயங்கள் எத்தனை? 6 சமயம். ஆமா, அருசமய பொருளோனு, அருசமய சாஸ்திர பொருள். சாஸ்திரத்துல 6 சமயமா சொல்லப்படுது. என்ன? நீ சொல்ற மாதிரி சைவம், வைணவம், காணாபத்தியம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், அத்தனை 6 இருக்கு. 6 இருக்கு. சவரம். இந்த 6ல ஒண்ணு. இதுக்கு முன்னால எத்தனை இருந்துச்சு? 72 மதங்கள் இருந்திருக்கு. 72 சமயத்தையும் கருவறுத்து 6ஆ கொண்டு வந்து நிறுத்தினவர் யாருன்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் கனகதாரா சோத்திரம் பாடுறாரு. கனகதாரா சோத்திரம்னா தங்க மழை பொழிந்ததாம். தங்கமே மழையா பொழிஞ்சுதான். நினைச்சு பாருங்க. இப்பெல்லாம் பனிக்கட்டின்னு ஒண்ணு விழுது மழை பெய்யும் போது, பங்குனி பழம்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கியாமா? பார்த்ததில்ல சார். மழை பெய்யும் போது இந்த பனிக்கட்டி இருக்குல்ல, அது மாதிரி கட்டி கட்டியா விழுகும். அதை எடுத்து வச்சிருக்காங்க. மருந்துக்கெல்லாம் சில வீட்டுல இருந்துருக்கு, பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன். கொண்டு வர சொல்லுங்க. அப்ப அப்படிப்பட்ட கனகதாரா சோஸ்திரம் பாடி பொன்மாரி பொழிந்ததாக அவருடைய சரித்திரம் சொல்லுது. அவர் பிறக்கு முன்னே அவங்க அப்பா அம்மாவும் சிவகுரு ஆரியாம்பாள்னு பேரு. யாரு? நம்ம ஆதிசங்கருடைய அம்மாவும் அப்பாவும். அப்பாவும் அம்மாவும் மிகப்பெரிய சிவபக்தர்கள். எல்லா நாளும் இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கனவுல ஆரியம்பாள் கனவுல சிவபெருமான் வர்றாரு.
என்னம்மா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிற, உன் கவலையா அதுவாத்தான் இருக்கு, என்ன கேளு, உனக்கு எந்த மாதிரி பிள்ளை வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, இப்போ உன்ன எல்லாம் என்னம்மா வேணும், வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கி தந்துட்டு போறேன்னு ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவேன்? நான் இன்னொரு டிகிரி படிக்கிறேன்னு கேட்பேன். என்னம்மா? இன்னொரு படிப்பு படிக்கிறேன்னு கேட்பேன். இன்னும் கொஞ்சம் பட்டா படிப்பு படிக்கணும், உதவுறதா இருந்தா இன்னொரு படிப்பு படிக்கணும், விஷயம் தான், தப்பு இல்லை. கல்வி கரையில நான் இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு தெரியுமா? ஆனா அந்த அம்மா கனவுலதான் இறைவன் கேட்டாரு, உனக்கு குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி வேணும்னு. அந்த அம்மா எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்கல, என் புருஷனை கேட்டு சொல்றேன். அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும், ஏதுக்கு எங்க அம்மா அப்பா கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கணும். ஆனா உன் பாத்தியா உன்னுடைய டக்கு உடனே ஒரு எப்படி சொல்ற, மேல படிக்கணும். எதுவா இருந்தாலும் நமக்கு முன்னோர்கள் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம இந்த உலகத்துக்கு காட்டின தாய் தந்தை இருக்காங்க, அந்த சிந்தனை பாரு ரெண்டு பேருக்கு. நீங்க எல்லாம் சொல்றீங்க பாருங்க, அது அப்பா பேச்ச கேட்காதால நீங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்க வேண்டியதானேன்றீங்களே, என்ன நான் ஏன் கேட்கலங்கிறதுக்கு உனக்கு விளக்கம் சொல்றேன். இந்த கதையை விளக்கம் சொல்லலாம். எல்லாருமே நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல அப்பா அம்மா முன்னோர்கிட்ட கேட்கணும்ல. நீங்க உங்க அப்பா பேச்சே கேட்காத தருதல நீங்களாம் வந்து என்ன சொல்றீங்க? தலை கொஞ்சம் தான் இருக்கு, அதனாலதான் தலை இல்லாத முண்டம்னு பேசுவாங்க. அப்படியா? ஏன் சொல்றீங்க? தலை இல்லைன்னா இந்த உடம்புக்கு மரியாதை இல்ல கிடையாது. இறந்த மனிதனுக்கு முகம் சிதைஞ்சு போச்சுன்னா அடையாளம் காண முடியாது, உண்மைதானே? இருக்குல்ல. அது மாதிரி எஞ்சான் உடம்புக்கு சிறசு பிரதானம், சிறசுக்கு கண்கள் பிரதானம், கண்களுக்கு இமைகளுக்கு இந்த உடம்புல தலை மட்டும் இல்லைன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லையா? தலைதான் உருவத்தினுடைய அமைப்பை தீர்மானம் பண்ணுது. அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் அப்புறம் சொன்ன கதை ஒண்ணு பாக்கி சொல்லுங்க. அப்ப என்னாச்சு, ஆரியம்பா கனவுல சிவன் வந்து கேட்டதுக்கு நான் என் கணவனை கேட்டு சொல்றேன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கனவு கணவனுக்கு போகுது. யாருக்கு? ஐயா சிவபாதருக்கு போகுது, சிவகுருக்கு. அவர் கனவுல போய், என்னங்க ஐயா ரொம்ப காலமா பக்தி பண்றேன், என்னையே வணங்குறேன், தப்பு இல்ல, உனக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாக நான் விரும்புறேன், உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறேன். அந்த அம்மா சொல்லிட்டா புருஷனை கேட்டு சொல்றேன்னு. அவர் சொன்னாரு, எங்க மனைவியை கேட்டு சொல்றேன்னு. எவ்வளவு ஒற்றுமை பத்தியா? கனவுல இருந்தா கூட கணவனை மனைவியும் மனைவியை கணவனை விட்டு கொடுக்காம இருந்தாங்களேங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்றேன். சிவபெருமான் வந்து கனவுல வந்தார். ஆமா, அதே சிவபெருமான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது முடி வேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டுக்கிறதுனா கனவு கலைஞ்சிருச்சு, எந்திரிச்சுட்டா ரெண்டு பேரும். என்ன திடீர்னு பாதிச்சாமத்துல முழிச்சுட்டேன்? ஆமா, நீங்களும் தான் முழிச்சிட்டியா? என்ன கனவுல ஒருத்தர் வந்தாரு, குழந்தை தர்றேன்னு சொன்னாரு, நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்னு அந்த அம்மா சொல்றா. உடனே ஐயா சொல்றா, நானும் கனவு கண்டேன், அதே மாதிரி எனக்கு வந்தது, நானும் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இறைவா, சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோம்னு முடிவு பண்ணாங்க. இப்ப அதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. கோயிலுக்கு போனா பெரிய பட்டியல் போடக்கூடாது, எனக்கு வேணும், எங்க அப்பாவுக்கு வேணும், அப்பத்தாவுக்கு வேணும், பாரம்பரியத்துக்கு வேணும், என் பிள்ளைய நல்ல. கடவுளுக்கு தெரியும் நீ யார் என்ன எதென்று, அவன் அறியாமல் ஒரு அணு நடக்காது இல்லையா? அது மாதிரி ஆரியம்பா சிவகுருடைய கருவிலே வந்த அந்த தற்புத்திரன் தான் ஆதி சங்கரர் என்பவர். அதுக்கு காரணம் அவர்களுடைய மனம் எப்படியோ நிலையும் அப்படித்தானே. பாரு, ஆடு மாடு எல்லாம் நடக்குது, எப்படி நடக்குது? காலாலே நடக்குது. எல்லாரும் அப்படிதான் நடக்கிறான். அதுக்கு கால்நடைன்னு பேரு, மனிதனுக்கு கால்நடைன்னு பேரு இல்லையே. அதெல்லாம் நன்றி உள்ளதா இருக்குல்ல. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுல மனிதர்கள் கிட்ட. இப்ப எல்லாருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்கு கால்நடைன்னு பேரு, நமக்கு ஏன் கால்நடை இல்லைன்னு பேரு தெரியுமா? அதெல்லாம் கால் போன போக்குல போகுது, நம்ம எல்லாம் மனசு சொன்ன வேலையில போறோம், அதனாலதான் மனிதன் பேரு. நடை வராது. இவ்வளவு தத்துவம். எங்க அப்பா பேச்ச என்னை கேட்கலன்னு இல்ல. எங்க சிவபெருமான் வந்து கனவுல வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கனவுல வந்த மாதிரியே சிவபெருமான் இன்னொருத்தர் கனவுலையும் வந்து ஒரு சாப விமோச்சனம் கொடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னா, மதுரையில பண்ணாத பாவனா ஒண்ணு என்ன போகாத பாவம் அப்படின்னா, பண்ணா போகாத பாவம் மதுரையில என்ன அப்படின்னா கொலை பாவம் ஒண்ணுதான் மதுரையில பண்ணா போகாத பாவம். எப்படி, என்ன காரணம்? முன்னோர்கள் சொல்லி வச்சது. சுவாமியா சொன்னாலே முன்னோர்கள் வந்து சொல்றதை கேட்கணும் அப்படின்னு. இப்ப முன்னோர்கள் சொல்லி வச்சது என்ன அப்படின்னா, மதுரையில பண்ணா போகாத பாவம் கொலை பாவம் ஒன்றுதான். எப்படி அப்படின்னா, அன்று பாண்டிய நாட்டை வந்து ஆட்சி புரிந்து கொண்ட மாரவர்மன் என்ற வர்மன் வந்து பாண்டிய மன்னன். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேட்டைக்கு போயிட்டு வரும்போது பிராமணர் ஒருத்தர் அவரோட தேர்னால மிதிச்சு கொண்டுறாரு. பிராமணருக்கு போனா பிரம்மகஸ்தி தோஷம் பிடிக்கும், பிராமணரை கொண்டா பிரம்மகஸ்தி தோஷம் பிடிக்கும். அப்ப அந்த மன்னனுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் பிடிச்சிருது. அவன் என்ன பண்றாரு, இவருக்கு தூக்க முடியல, சாப்பிட முடியல, ஒழுங்கா அவரோட ஆட்சியையும் புரிய முடியல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமானாகப்பட்ட அவரோட கனவுல வராரு. இப்ப கனவுல வந்தாரு சொன்னாங்களே சிவபெருமான், அதே மாதிரி மாரவர்மனோட கனவுல சிவபெருமானாகப்பட்ட சொக்கநாதர் வராரு. வந்து சொல்றாரு, சோழ நாட்டுல இருந்து மண்ணை உன்னை துரத்திட்டு வருவார் போர் புரிய, அவரை நீ துரத்திக்கிட்டே போங்கன்னா அங்க வந்து திருவிடை மருதூர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வா, உன்னோட பிரம்மகஸ்தி தோஷமானது நீங்கும்
அப்படின்னு சொல்லி சிவபெருமானாகப்பட்டவர் அன்று மாரவர்மன் என்ற பாண்டிய மன்னனோட கனவுல வந்து சொன்னாரு. அதே மாதிரி சோழ நாட்டுல இருந்து போர் புரிய இவர் வந்து துரத்திட்டு வராரு. இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அந்த கோயிலுக்குள்ள போய் இவரோட பாவமாகப்பட்டது நீங்குச்சு இல்லையா? அது மாதிரி கனவுல வந்து சிவபெருமான் சொல்றாரு, கனவுல வந்தா எல்லாருக்கும் நல்லது நடக்குது இல்ல? ஏன்னா அவர்தான் முக்தியை கொடுக்கிற கடவுள் இல்லையா? விரலின் வேண்டாம் விரலின் விளைந்துன்னு பாடுறாரு நாயன்மார்கள்ல ஒருத்தர். நீ சொன்ன கதைப்படி மாறன் பாண்டியன் செஞ்ச பாவத்துக்கு பிராச்சித்தம் பிரம்மகத்தி தோஷம். இங்க இந்திரன் வந்துதான் இந்த கோயிலை கட்டினதாக வரலாறு. ஆரம்பத்துல இந்திரன் தான் கடப்ப மரங்கள் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கா நகரம், அப்புறம் தூங்காம ஆட்சி புரிந்து கொண்டு இருக்க அந்த மீனாட்சி, அதனால தூங்கா நகரம், திரு ஆலவாய், மதுரை எம்பதி, இத்தனை பேர் அதுக்கு உண்டு. ஆனாலும் பொற்றாமரை குளத்தை உண்டு பண்ணது யாருன்னா இந்திரன் தான் உண்டு பண்றேன். அவனுக்கு நடந்த பிரம்மகத்தி தோஷம் ஒரு விருத்ராசுரனை கொன்றதுனால அவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்கு தான் மதுரை பொற்றாமலை குளம் சொக்கநாதர் சுவாமி அங்க வந்தது. பல கதைகள் இருக்கு. அங்க மீன் வாழாதுன்னு சொன்னீங்களே, அது என்ன காரணம் சாமி? ஏன்னா ஒரு நாரை பொற்றாமரை குளத்துல எதுக்கு மீன் வாழாதுன்னு சொன்னீங்கல்ல? ஒரு நாரை வந்து கரையில உட்கார்ந்து மீன் சாப்பிடலான்னு பாக்குது, துள்ளி குதித்து விளையாடுது பொற்றாமரை குளத்துல. பொற்றாமரை குளத்துல சப்தரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. முனிவர்களுக்கு பக்கத்துல மீன்களும் தைரியமா சந்தோஷமா தொந்தரவு இல்லாம குதிச்சு விளையாடுது. நாரையா உட்கார்ந்து இருக்கிற நாரை நினைக்குது, ஒரு மீன் சாப்பிடுவோம்னு வந்தோம், ஆனா எல்லாரோட மகிழ்ச்சியா இருக்கே, இதை சாப்பிட்டா மனசு நமக்கு ஒரு மாதிரி ஆயிரு, வேண்டான்னு இறைவனை வேண்டுது. சிவன் காட்சி கொடுக்கிறார். அப்பதான் சிவன்கிட்ட கேட்குது, இந்த மீன்கள் எல்லாம் இந்த தண்ணியில வாழக்கூடாது, இந்த பொற்றாமரை குளத்துல வாழக்கூடாது அப்படின்னு ஒரு அருள் கொடுங்க, என்னை உங்கள் திருவடியில சேர்த்துக் கொள்ளுங்கன்னு கேட்டு நாரைக்கு முக்தி கொடுத்ததான் பாத்தியா. திருவிளையாடல் நாரைக்கு முக்தின்னு ஒரு பட கதை இருக்கு, படலம்னு. அந்த நாரைக்கு முக்தி கொடுத்து பொற்றாமரை குளத்துல மீன்கள் வாழக்கூடாது என்று இறைவன் சிவன் சொக்கநாதர் வரம் கொடுத்தது நாரைக்காக கொடுத்தவர். அதனால பொற்றாமரை குளத்துல மீன்கள் கிடையாது இல்லையா? அந்த மீனாட்சி அம்மன் கோயில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரருடைய சிறப்பு வாய்ந்தவர் யாருன்னா, நாயக்கர் ஆட்சிக்கு வந்தோடனே அவர் வசம் வந்துருச்சு, அவர் நினைச்சதை செஞ்சார், மாற்றி அமைச்சார். இருக்கு வரலாறு அவரவர் தகுதிக்கு மாற்றப்பட்டிருக்குங்கிறது உண்மை. மீனாட்சிக்கு பேரே மீனாட்சி தானே? இல்ல தடாதகை பிராட்டியா? தடாதகைன்னு சொல்லி அதுக்கு பொருள் என்ன சாமி? அங்கேயர் கன்னியா. தடாதகைனா 3 கொங்கைகளோடு பிறந்தவள், அதனால தடாதகை. ஆனா முன்னாடி உங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, திருக்காம கோட்டை ஆளுடை நாச்சியார் சொல்லிதான் மீனாட்சி ஆகப்பட்டவளுக்கு பேரு. வலியுறுத்தி சொல்லணும், எல்லா சாமிக்கும் தமிழ்ல பேர் இருக்கு, ஆனா தமிழை மறைத்து அவரவர்கள் இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு மாறி இருக்கு. மீனாள் என்பது தமிழ் பேரா? இல்ல கிடையாது. இல்லதான் தெரியுது. அங்கேயர் கன்னின்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி அந்த பேர் அந்த ஆளுடைய பிள்ளை சொல்லலாம். இப்படி நிறைய தமிழ் பேர்கள் இருக்கு. அதை விடுத்து வடமொழி மருவி வந்துருச்சு. இப்ப வரலாறு மதுரைக்கு ஒரு கதை சொல்லுது. இப்ப எப்படி மாறிடுச்சு சொன்ன மாதிரி திருவிழா நடத்துறது, தெப்பகுளம் நடத்துறது, பிள்ளையார கும்பிடுறது எல்லாம் இருக்குமா? 7ஆம் நூற்றாண்டுலதான் விநாயகரை வந்து கொண்டு வந்தான்னு சொன்னீங்க. 13ஆம் நூற்றாண்டுலதான் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினாங்க. ஆனா 1978ஆம் ஆண்டு ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்துச்சு. அந்த ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்தத 13ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயில வரையப்பட்டிருக்கு. எப்படி 1978ஆம் ஆண்டுல ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்துச்சு. அந்த ஓட்டையோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில அந்த ஓசோன் படலத்தை சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப மனிதர்கள், அப்ப தமிழர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு, அதைத்தான் சொல்லணும். தமிழனுடைய நுட்பமான அறிவு வெளிப்படணும் அப்படின்னா அந்த நாட்டுல அந்த கோயில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆலயமும் நமக்கு பல விஷயத்தை கற்பிக்குது. நான் சொன்னது மாதிரி கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, நடனக்கலை, அத்தனை கலையிலும் சிறந்தவர்கள் தமிழர்கள். நீ சொன்னது மாதிரி ஓசோன் படலத்தில் இருக்கிற ஓட்டையை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால தமிழன் கண்டுபிடிச்சு வரைஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, உனக்கு உதாரணம் சொல்றேன். எல்லாம் தெரிஞ்ச எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடலாம் நிச்சயமா கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா ஐசக் நியூட்டன், விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி ஐசக் நியூட்டன். ஒரு ஆப்பிள் மரத்துல உட்கார்ந்து போது ஆப்பிள் பழம் கீழே விழுகும் போது புவியீர்ப்பு பூசையை கண்டுபிடிக்கிறேன். மேல இருந்து எல்லாம் கீழே விழுகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். குறிப்பிட்ட பகுதிக்கு மேல போயாச்சுன்னா புவியீர்ப்பு பூசை இல்ல, அங்க காத்தா பறக்கணும். ஒரு சரி, இப்ப அப்பேற்பட்ட விஞ்ஞானி ஆய்வு கூடத்துக்கு எப்போது ஒரு பூனை ஒண்ணு வந்துகிட்டே போயிட்டு இருக்குமா. பூனை வரப்போக இருந்திருக்கு. ஆய்வு கூடத்துல சுவர் வைக்கல. கொஞ்ச நாளும் கழிச்சு அந்த ஆய்வு கூடத்துக்கு ஒரு சுவர் வைக்கிறாரு. சுவர் வைக்கும் போது கொத்தனார் சொல்லி இங்க ஒரு வட்டமா ஒரு துவாரம் வையா அப்படின்னு சொன்னாரு. அவர் கேட்கிறாரு, எதுக்குங்க அங்கே ஓட்ட? இல்ல ஒரு பூனை ஒண்ணு வளர்க்குறேன், அது தினமும் இங்க வரும், அது வந்து போறதுக்கு அது பாதையை மறைக்காது, அது வரட்டும்னு வைக்க சொன்னாராம். சரின்னு கொத்தனாரு அங்கே ஒரு பாதையை வச்சுட்டு சுவர் வச்சுக்கிட்டே போறாரு. இன்னொரு இடத்துல வந்துங்கன்னு ஒரு சின்ன ஓட்டையா வையினாராம். இது எதுக்குன்னு கேட்டாராம் கொத்தனாரு. ஒரு குட்டி ஒண்ணு கூட வரும், அது இந்த பாதையில வரட்டும், அதுக்காக இந்த இடத்துல ஒரு பாதை வையினாரு. இப்ப கொத்தனாரு கேட்கிறாரு, ஏங்க பூனை வந்த வழியில குட்டி வந்தா ஆகாதான்னு. பூனை வர்ற வழியில குட்டி வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா புவியீர்ப்பு பூசையை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டனுக்கு தெரியல.
7ஆம் நூற்றாண்டு அது போல 6ஆம் நூற்றாண்டுல நம்ம நாட்டுல ஒரு விஞ்ஞானி இருந்தார். வானியல் விண்ணியல் நிபுணர்னு பேர் அவர். இப்ப புராணத்தை விட்டுட்டு விஞ்ஞானத்துக்கு வந்துருக்கான். இப்ப அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, லீலாவதினு பேரு. மதுரைக்கு லீலாவதிக்கும் பெரிய தொடர்பு உண்டு தெரியுமா உனக்கு? நான் அப்புறம் கேளு என்னன்னு சொல்றேன். யார் லீலாவதி, என்ன பிரச்சனை, மதுரையில என்ன, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப லீலாவதிங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வானியல் விண்ணியல் சாஸ்திர நிபுணர் பாஸ்கராதாஸ் பாக்குறாரு. ரொம்ப நேரம் கணிக்கிறாரு. ஒரே ஒரு வினாடி இருக்கு மகளுக்கு கல்யாண கிரகம். எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் முயற்சி பண்றாரு. சொந்தமா ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு இங்க வாங்க மாப்பிள்ளைய மகளை கட்டிக்கங்கன்னு தாலியோட உட்கார வச்சுட்டாரு. மகளை கூப்பிட்டு, அம்மா உன் ஜாதகத்துல கல்யாண கிரகமே இல்லை, ஆனா ஒரு வினாடி இருக்கு, நீ என்ன பண்ற, இந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இரு, அந்த நேரம் வந்தோடனே என்னோட சொல்லு, மாப்பிள்ளை தாலி கட்ட சொல்லிடுவோம்னு மகளுக்கிட்ட ஒப்படைக்கிறாரு பொறுப்பு. ஏன்னா அப்பாவை விட மக அதி புத்திசாலி. இப்ப நேரம் எப்படி பாக்குறது, அப்பவெல்லாம் கடிகாரம் இல்ல, 6ஆம் நூற்றாண்டுல கடிகாரம் இல்ல, ஆனா நேரம் பார்க்கறதுக்கு ஒரு கருவி இருந்துச்சு, மணல் கடிகாரம்னு பேரு. அந்த மணல் கடிகாரம் தானா துவாரத்தினுடைய விழுந்துகிட்டே இருக்கும். இவ அதை குடிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. மணல் விழல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நேரம் கடந்து போயிடுச்சு. அப்பா துடிச்சு போறாரு. என்னம்மா காரணம்னு கேட்கிறாரு. என்னன்னு தெரியலப்பா, மணல் விழுகல. 2 பேருக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு. ஒரு வினாடி இருந்துச்சு கல்யாண கிரகம் போச்சே, என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணா அவ பார்த்துக்கிட்டே இருந்தாலா, மூக்குல இருந்த மூக்குத்தில இருந்து ஒரு கல்லு நழுவி அந்த மணல் துவாரத்தை அடைச்சிருச்சு, மண்ணு விழுகல. கல்பனா சாவ்லான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, தெரியுமா சாமி? பிடிக்கலையா? சொல்லுங்க. முடிவு தெரியணும்ல, கல்லு விழுந்து அடைச்சிருச்சு, மணல் விழுகல, கல்யாணம் நின்னு போச்சு. இதுக்கு என்ன சொல்றாரு விஞ்ஞானின்னு பாக்கணும்ல. அவர் எழுதுறாரு, மேல இருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தது அப்படின்னா நம்ம எதையும் மிஞ்ச முடியாது. அதனாலதான் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டிங்கிற நூல் ஆங்கிலத்துல பேர் வச்சு எழுதின நூல் புத்தகம், அது லீலாவதினு பெயர் வச்சு இந்த ஊர்ல பேர் வந்தது காரணம் 6ஆம் நூற்றாண்டு. எதையுமே முழுமையாக ரொம்ப காலம் நடக்கணும், கண்டுபிடிக்கிறதுக்கு அனுபவம் தான் வாழ்க்கை. அந்த அனுபவ வாழ்க்கையில வரலாறுகள் எல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குது. கோயில்கள் பூராமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கு வரலாறுகளை மாத்துறதுக்கு. தஞ்சாவூர் கோயில்ல எவ்வளவு விஷயம் இருக்கு. தமிழ் மன்னன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி, லிங்கத்தினுடைய அடி 12 அடி, லிங்கத்துக்கு நந்திக்கு இருக்கிற அடி 247 அடி. இதெல்லாம் தமிழ் எழுத்துக்களுக்கு உள்ளது. அப்ப ராஜராஜ சோழன் தமிழ் மீது எவ்வளவு பற்று கொண்டிருப்பான் என்பதற்கு எடுத்துக்காட்டு இல்லையா? இன்னும் தமிழ் மகள் தமிழ். நீங்க சொன்னீங்க இல்லையா, விநாயகருக்கு வந்து தேனால அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த தேனை உரிவாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. தேன் உறிஞ்சு பிள்ளையாருக்கு போனதுகிட்ட இருக்கு. எண்ணெய்னால ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எண்ணெய்னால ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த தெய்வம் அப்படின்னா தஞ்சையிலன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தஞ்சையில இருக்க திருநீலக்குடி என்ற இடத்துல நீலகண்டேஸ்வரர் இருக்குதா, எண்ணெய்னால அபிஷேகம் பண்ணுவாங்க. என்ன காரணம் எண்ணெய்னால அபிஷேகம் பண்ண அப்படின்னா, இவர் ஆழகால விஷத்தை அறிந்தார் இல்லையா, அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக எண்ணெய்னால இவர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு நாள் முழுக்க அவர் மேல அந்த லிங்கத்து மேல எண்ணெயை ஊத்தி வச்சிருந்தாலும் அந்த எண்ணெயை வந்து உறிஞ்சிருவாரா, அந்த எண்ணெய் சொர சொரப்பதான் இருக்குமா, அந்த லிங்கம் வளவளன்னு இருக்காதா, ஒரு நாள் முழுவதும் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்குல்ல, அப்படியே அபிஷேகம் பண்றாங்கல்ல. என்னதான் சிவலிங்கத்துக்கு எல்லா கோயில்களையும் கருவறையில சாமிக்கு என்ன அபிஷேகம் நடக்குது, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம், அபிஷேகம், இப்படி வேப்பிலையில கூட அபிஷேகம் நடக்குது. எல்லா அபிஷேகமும் நடக்குது. ஆமா, அபிஷேகமே நடக்காத ஒரு சிலை இருக்கு. எந்த சிலை? பால் அபிஷேகம் இல்ல, பஞ்சாமிர்தம் இல்ல, எதுவும் அபிஷேகமே பண்ணாம 2 ஊர்ல சிலை இருக்கு. ஒன்னு சிவன் கோயில், ஒன்னு அம்பாள் கோயில். ஒன்னு சமயபுரம் மாரியம்பாளுக்கு அபிஷேகம் இல்லை, ஏன்னா அது புத்திலே விளைஞ்சது, தானா தோன்றியவள். அடுத்து யாருன்னா தேவர்கள் எல்லாம் எறும்பாக மாறி வழிபட்ட இடம் திருச்சி பக்கத்துல திருவெரும்பூர், அந்த ஈசனுக்கு அபிஷேகம் கிடையாது. இங்க மண்ணுல முளைச்சிருக்கு, மண்ணா இருக்கு புற்று வடிவமாக, அதனால பக்கத்துலதான் அபிஷேகம். இதெல்லாம் பிரச்சனை. தக்காளினால ஒரு கோயில் அபிஷேகம் பண்றாங்களே தெரியுமா, எந்த கோயில்? இப்ப இதெல்லாம் அபிஷேகம் எண்ணெய். எந்த எண்ணெய்? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், புளி எண்ணெய்னு நம்ம நாட்டுல பல எண்ணெய் இருக்கு. ஆனா எண்ணெயே இல்லாம ஒருத்தர் வந்து விளக்கு போட்டாருல, அவன் தண்ணியில பச்சை தண்ணியில விளக்கு போட்டாரு. எங்க ஐயா தண்ணி இல்லாம சாம்பார் வைப்பாரு தெரியுமா இல்லையா? தண்ணி இல்லாம சாம்பார் வைப்பாரு முடியுமா? யாரு? ஒரு கலை எப்படி வைக்கணும்னு கத்துக்கிறாங்க. இப்ப என்னன்னா தண்ணியோடய சாம்பார் வைக்க தெரியாது. சொல்ற கலையில ஒரு கருத்தோட சொல்லணும். இத்தனை என்ன இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டுல, அத்தனையும் உடலுக்கு ஆரோக்கியம் தானே, நல்ல மருத்துவ குணம் உடையதானே அத்தனை. இவ்வளவு இருக்கையில இடையில பாமாயில் எப்படி இருந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? எண்ணெயும் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம சாப்பிடல. மலேசியா இந்தோனேசியாவில் விளையிற பாமாயில கொண்டு வந்து என் மக்களை கொல்ல நினைக்கிறீங்க நீங்களும் அப்பனும். நானும் எங்க அப்பாவும். எங்க சொல்றீங்க? ஆமா, நீ தலைவர், உங்க அப்பாவும் தலைவர், எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யல நியாயமா? ஐயா அப்பா, என்ன எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க? போட்டேன். ஆமா, என்ன வேலை வந்த? காவலுக்கு வந்த சாமி. என்ன காவல்? திணை காவல். எதற்காக?
எதற்காக? முருகப்பெருமானுக்காக வச்சிருக்கோம். வேண்டுதல். ஆமா. வேண்டுதலை ஒழுங்கா நிறைவேற்றிருந்தா பிரச்சனை வருமா? ஏன் என்னாச்சு? எவ்வளவு பிரச்சனை நாட்டுல வேண்டுதல் நிறைவேற்றாம சொன்ன வாக்க காப்பாத்தாம. அது எனக்கு தெரியாதுப்பா. ஏப்பா பெரிய இடத்து பொல்லா பாப்பா. ஆமா. ஒரு சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு விலங்குகளை காலு தலை தோல் எல்லாம் கிடக்குமா? நாளாக நாளாக அது அழுகி அது துர்நாற்றம் வந்துடும். சிங்கத்துக்கே சகிக்கல. நம்ம இருக்க இடம் இப்படிதான் நான் கேட்டேன். எங்க காலேஜ் எங்க கல்லூரியில காந்திய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எப்ப வந்தாலுமே யாரு வந்து செமினார் எடுத்தாலும் என்ன காந்திய பத்தியே பேசுறீங்க. எனக்கு அது தமிழ்ல சொல்ல வரல. காந்திய பத்தியே பேசுறீங்களே. எது தமிழ்ல சொல்ல வரல? செமினார் அந்த கூட்டத்துக்கு பேரு இல்லையா? ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துறது. ஆமா. அப்படி சொல்லி ஒரு விழா. அப்படி வந்து பேசும்போதெல்லாம் காந்திய பத்தியே பேசுறீங்களே, நேதாஜியை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கேட்டேன். ஏதாச்சும் கேள்வி இருக்காமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் மட்டும் எந்திரிச்சு கேட்டேன், நேதாஜியை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னா, அவர் அவ்வளவு பண்ணனாலதான், யாரு பேச்சையும் கேட்காதனாலதான், அடாவடியா போனனாலதான் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னாரு. அப்ப காந்தி மட்டும் சாகாம இருந்தாரு ஐயா, அவர் எப்படி செத்தாரு? அவரையும் கொண்டதான் செஞ்சாங்க. நம்பினாரே தமிழர்களை, ஆனா நம்பிக்கையை காப்பாத்துறாங்க கிடையாது. எல்லார பத்தியும் பேசணும், நல்லது செஞ்ச எல்லார பத்தியுமே பேசணும், விடுதலை போராட்டக்காரர் எல்லார பத்தியுமே பேசணும். ஒரு சிக்கல் இருக்குமா? நல்லவன்னா ஆபத்து கூடவே இருக்கும். நல்லவங்களா வாழ முடியாது. இருக்குல்ல. மிக மிக நல்லவர் அடாவடித்தனமா போனாலே கெட்டதான் சொன்னா தப்பு. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்துனாரு மேல்நாட்டு அறிஞர் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம். இயேசுநாதனுக்கு சிலுவையில் அறைந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில கட்டி கடலை ஓட்டா மகேந்திர பல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியோவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? நல்லவங்கன்னா ஆபத்து கூடவே இருக்கு. வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். ஆடு பிள்ளை மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிச்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் சாகல, கோழி கொத்தி மனுஷன் சாகல, மாடு கடிச்சு மனுஷன் சாகல, மீடு கடிச்சு மனுஷன் சாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் சாகல. ஆனா நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றானா? வரமாட்டீங்களா? அது எப்படி? அப்ப சைவ உணவு எவ்வளவு உயர்ந்தது? ஆடு மாடு மனுஷனுக்கெல்லாம் பல்லு தட்டையா இருக்கு. ஏன்? தாவரத்தை உண்ணுவதனால. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசம் உண்ணுவதனால. மாமிசம் உண்ணா என்னையா தப்புன்னா, புலால் உண்பது உடல் நலத்துக்கும் கேடு, குணத்துக்கும் கேடு. குணம் 3 இருக்கா? ராட்சசம், தாமசம், சாத்விகம். அப்ப ராட்சச குணம் உண்டாகிறது மாமிசம் சாப்பிடறதுனால. வள்ளுவர் கூட 1330 எழுதி 133 அதிகாரம் வச்சாரு. அவ்வளவுதான் எழுதினாரா? ஒரு அதிகாரம். அது தீர்வுக்கு போகாது. நிறைய குழப்பம். நீங்க சொன்னீங்க நேத்து மேடையில சொன்னீங்க புராணம் 18 தான் இருக்கா, நூல்கள் எத்தனை இருக்கு? அப்புறம் நீங்க பேச இனிக்குது, நான் பேச அது சொன்னது உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு தக்காளி சட்னி. சரி சரி, நல்ல விஷயம். இந்த ஆராய்ச்சி இருக்கணும், இந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா சொல்ல அந்த உங்களை மாதிரி ஆளெல்லாம் சந்திக்கும் போது அதை பயன்படுத்தணும், தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன காரணம்? இது என்ன நடக்குது? பிறவி பயன்மா? என்னத்தை கொண்டு போறோம்? மறுபிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கூட வர்றது எது தெரியுமா? கல்வி ஒண்ணுதான் வராது. அதனாலதான் கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவையினார். கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தகன்னு சொல்லி கல்வி ஒண்ணு இருந்தா போதும், துணைக்காலே தேவையில்ல, யாரோட காலம் தேவையில்ல, நம்மளே போதும் நமக்குன்னு சொல்லி துணைக்காலே இல்லாம எழுதினார் திருக்குறள். அதனாலதான் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமையை ஏமாப்பு உடைத்தினார். எழுத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கல்வி கூடவே வந்துகிட்டு இருக்க அழியாத செல்வம் கல்வி செல்வம். அந்த வகையிலே இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இந்த நாட்டுக்குள்ள அவளை வரலாறுகளாக தாங்கியிருக்கு. நல்லவர்களுக்கு ஆபத்து கூடவே இருக்கும். ஆனாலும் நல்லதை செய்து கொண்டே இருப்போம். நல்லதை விதைப்போம். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்றாங்க. காந்தியை பத்தி சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. காந்தி நவகாலிக்கு போயிட்டு வந்தாராம். அவர் எழுதிய நூலுக்கு பேர் என்ன? சத்திய சோதனை. அந்த நூல் எதனால எழுதினாரு? ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு, சத்தியம் தவறாம இருந்ததை பார்த்துட்டு, மிகப்பெரிய தூய்மையானவர். அந்த நாடகம் இல்லைன்னா நாங்களாம் எப்பயோ செத்து மடிஞ்சிருப்போம்னாரு. அதையும் சொன்னாரு காந்தியடி தான். அவருடைய சத்திய சோதனை நூல் படிச்சா தெரியும். அப்பேற்பட்ட அவரு நவகாலிக்கு போயிட்டு வர்றாரு. வயசான நேரம், நடக்க முடியல, கொஞ்சம் தளர்ச்சி. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் அசதியில தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் சென்று வேகமா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவருக்கு ஒரு பேத்தி இருந்தா, மனுன்னு பேரு. அந்த பேத்தியை கூப்பிட்டு, அம்மா நான் வந்தனே சாமி கும்பிட்டுனான்னு கேட்க, இல்லையா வந்தோடனே தூங்கிட்டீங்க. பதறி போனாரா. ஆகா சாமி பிள்ளையா, துடிச்சு போய் வேகமா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு ராமநாமம் ஜெபிக்கிறது வழக்கம். அந்த ராமநாமம் ஜெபிச்சுட்டு திரும்ப தூங்கிட்டாரு. பொழுது விடியுது. காலையில பேத்தி மனு குடிக்க வெந்நீரும் தேனும் கலந்து கொண்டு விடுகிறான் குவளையில. இப்ப குடிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு மகாத்மா. ஏன்னு கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்றாரு, நேத்து ஒரு நேரம் நான் சாமி கும்பிட மறந்துட்டேன்ல, அதுக்காக நான் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், எனக்கு வேண்டான்னாரு. இருக்க முடியுமா? ஒரு நேரம் சாமி கும்பிடாதுக்கு 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னாரு அவரு. நம்ம எல்லாம் சாமி கும்பிடாதனால 3 கூட்டி 3 எல்லாம் மொத்தமா சேர்த்து அதை கூட்டுனா பெருக்குனா எவ்வளவு வரும்? ஆயுஷுக்கும் சோறு திங்க முடியாது.
அப்படி ஒரு சத்தியத்தை காப்பாத்தன சத்தியம் எல்லாருமா காப்பாத்துறேன் கிடையாது அப்படின்னு சொல்லப்ப என்ன அர்த்தம்? சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு சொல்வாக்கு தவறி விட்டா நாரி அப்படின்னா ராமேஸ்வரம் பாம்பன்ல ஒருத்தர் பிறக்கிறாரு. அப்பாவுன்னு பேரு. அவர் தான் நாளடைவில் பாம்பன் சுவாமின்னு பேரு. சண்முக கவசம், பஞ்சாமிர்த வண்ணம், மயான குளிக்கல 31 நாள் இருந்து முருகனை கண்டவர் அவரு. அவர் ஒரு நாள் திருநெல்வேலி சைவப்பிள்ளை வீட்டுல தங்கி இருக்கிறாரு. மேல் மாடியில மாடிக்கு போக மாடி படியில ஏணி மரம் வச்சு மேல போகணும். ஏணி மரத்தை எடுத்துடணும். அவர் சாப்பிடுற உணவு ஒரு நேரம் உப்பு இல்லாத கஞ்சி, ஒரு கைப்பிடி கூடவெல்லாம் இல்லை. சரியா 12 மணிக்கு 11:55 நாளும் சாப்பிட மாட்டாரா, 12:05 நாளும் சாப்பிட மாட்டாரா. ஒரு நாள் மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். மேல இருந்து கீழே ஒரு மூட்டை பூச்சி அங்கே ஊறி போயிருக்கு. அப்ப அந்த வீட்டு பையனை கூப்பிட்டு இங்க வாப்பா, அந்த பூச்சி எடுத்து அங்கிட்டு விட்டுருப்பானுங்க. அதை விளையாட்டு புள்ள படக்குன்னு காலால நசுக்கிவிட்டேன். துடிச்சு போனாராம். மேல போய் உட்கார்ந்துட்டாரு. சரியா அந்த 12 மணிக்கு அந்த வீட்டு அம்மா சாப்பாடு கொண்டு வரா. சாப்பிட மாட்டேன்னாரு. ஏன் சாமி சாப்பிட மாட்டேங்குதியா? சரியா 12 மணிக்கு வந்துட்டேனேன்னு சொல்ல. இல்ல இல்ல இந்த வீட்டுல ஒரு இழவு விழுந்து வச்சு சாப்பிட மாட்டேன்னாரு. அந்த அம்மா பதறி போனா. நமக்கு தெரியாம யாரா செத்தா? எல்லாரும் நல்லா தானே இருக்கா. சாமி என்ன சொல்றீங்க? உன் மகன் ஒரு மூட்டை பூச்சியை கொண்டு விட்டா 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னாரு. முடியுமா? முடியாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் அறுத்து தள்ளுறமே. ஆட்டுக்குட்டி மட்டுமா, மனுஷனையும் அறுக்கலாம். பக்தி அதிகமாச்சுன்னா ரொம்ப நேரம் அறுக்கவும் கூடாது. செருத்துறை நாயனார் என்று அறுத்தாரு. என்ன அறுத்தாரு? கூந்தலை அறுத்தாரு. கூந்தலை அறுத்தாரு. மூக்க அறுத்தாரு. எத? பூவை மோந்து பார்த்ததுக்காக. திரும்புமா? திரும்புமாவா? என்ன சாமியார் மாதிரியா பேசுறீங்க? என்ன திரும்புமா? எனக்கு புள்ள மாதிரி தப்பா ஆத்தாடி உங்கள மாதிரிலாம் அப்ப இருந்துச்சு. அம்மி காலத்துக்கு போட்டு கொண்டுருவேன். இருக்கட்டும். வந்த விஷயம் சுவாமி சொல்றேன். காவல் காக்க முடியாது. காவல் காக்க முடியாதா? ஏன் இப்படி சொல்றீங்க? யாரு காத்திருக்குதா? சுரச கடலை கத்தா முடியல, அசமுக்கு மலையை கத்தா முடியல, இலங்கை லங்கனி கத்தா முடியல, பாலைவனத்தை தாடாய கத்தா முடியல, கருவ திதி கத்தா முடியல, 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மரத்தை தவத்தை காத்திருந்தார் முடியல, பாலாலய கோட்டை கட்டி ராம லட்சுமணி வச்சு காத்த ஹனுமன் அவராலே எப்படி முடியும்? என்னால முடியும் நான் நினைக்கிறேன். தன்னம்பிக்கை வேணும் இல்லையா? என்னால முடியும். முயற்சி திருமணை ஆக்கும் இல்லையா? நிச்சயம். கரைப்பாறு கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்றாங்க. எறும்பு ஊற பாறையும் தேயும். எறும்பு எவ்வளவு பெருசு? அது வரிசையா போக 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 பாறையே தேயும். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணவை தந்து போற்றும் நம் நாதம். கல்லுக்கு கூட ஈரம் இருக்குமா? செடி சத்தை எல்லாம் முளைக்கிறதுக்கு விட்டு கொடுக்கும். ஆனா மனுஷன் பக்கத்து வீட்டுக்கு பாதை விட்டு கொடுக்குறான் இல்ல. சொல்ல சரி, அது போட்ட நல்ல விஷயம். இந்த பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவம் சுவாமி. பேரை பெருமை மங்கை மனதை அறிவை தெளிவை பேரிலும் சொல்லி 7 பருவம். ஆண்களுக்கான 7 பருவம் இருக்கு. என்னென்ன சாமி? ஆமா, பாலன் வேலன் விரலி முதுமகன் என்ற 7 பருவங்கள். பருவம் முக்கியம் இல்ல, பருவத்தை எப்படி பயன்படுத்துறதா முக்கியம். அப்படியா? என்ன சொல்ல வரீங்க? பயன்படுத்தணும்ல. நான் என்ன பொட்டியை தூக்கிட்டு வந்தா பத்தாது. பாதிச்சாத்தே அவர் பேர் வெளியில. அவர் பெருமையானவர். ஆமா, பெருமையான மிருதங்கம்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? வாசிச்சாதானே. அது மாதிரி பக்கவாத்தியம்னா அப்படி இருக்கணும்ல. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குன்னா அதை இயக்கிறத பொறுத்து. இலக்கணத்துல 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு இடவாக பெயர், ஒன்னு தானியாக பெயர். இந்த உடம்பு மெய்யா பொய்யா? மெய்தான் சொல்ற. மெய்ன்னு சொல்றோம்ல. ஏன் அது செத்து உடம்பு அழியுது இல்ல? மெய்ன்னு தான் சொல்லுவாங்க. பொய் உடம்பு ஆனாலும் மெய் உடம்புன்னு சொல்லப்படுது. எதனாலனா இடவாகு பெயர் அப்படின்னா இடத்தோட பெயரை பொருள் தாங்கும். யாருப்பா பெட்டி? நம்ம திருச்சினா திருச்சி ஊரா வந்து வாசிக்குது கிடையாது. அவர் ஊர் பேரை சொன்னா புரியுது. இப்ப இதுக்கு பேரு இடவாகு பெயர். இடத்தோட பெயரை சொல்லும் போது பொருள் புரியுது. அது போல தானியாக பெயர்னு ஒரு பேர் உண்டு. எதுக்கு? பொருளோட பெயரை அவங்க தாங்குறாங்க. ஒருத்தர் பால் வியாபாரம் பண்ணிட்டு போறாரு. எப்படி கூப்பிடுவான்? ஐயா பால். அவர் பேர் பால் இல்ல, ஆனால் வச்சிருக்கிறது பால். பாலுன்னு கூப்பிட்டா திரும்பி பாத்துருவாரு. ஒரு அம்மா பூ விக்குது. அம்மா பூ அப்படின்னா அம்மா பேர் பூ இல்ல. கீழே உட்கார்ந்து சொல்லுவாங்க நாரதர் நல்லா பேசுறாரு. உங்க பேர் நாரதரா? இல்ல கிடையாது. ஆனா இப்ப சொல்லும் போது இப்ப நாரதர் இப்ப நம்ம இப்ப காலையில கிடையாது இல்லையா? அப்ப சொல்லும் போது சொல்றது நம்மளோட அடையாளம் என்ன? இலக்கணம். இடவாகு பெயர் தானியாக பெயர். அப்படி இடவாகு பெயர் தானியாக பெயரை போல இந்த இல்லாத உடம்புல இருக்கிற ஆன்மாவை செலுத்தியதுனாலதான் இதுக்கு பேரு மெய்யுடம்பு. அப்படி அர்த்தங்களா இருக்கு. அதனால பர்வகாலத்தை வீணா பர்வகாலத்தை வீணா பருவ காலத்தை போட்டேன். அவ்வளவுதான். பருவ காலத்தை என்ன வீணாக்குறேன்? ஆமா, பருவ காலத்தை நான் எங்க வீணாக்குறேன்? ஒரு வாரம். வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள்ல ஒரு நாள் போச்சுன்னா ஒரு வாரம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல. சரி, மாதத்துக்கு எத்தனை வாரம்? ஒரு மாதத்துக்கு 4 வாரம். 4 சொன்னா 3 இருக்குல. ஒரு வாரம் போச்சுன்னா மாசம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. வருடத்துக்கு எத்தனை மாதம்? 365 நாள். 4 மாதம் 12 மாதத்துல ஒரு மாதம் போச்சுன்னா வருடம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, வருடம் போச்சுன்னா வயசு போகும்ல. வயசு போச்சுன்னா அழகு போகும்ல. யுவதி என்ற பெயரும் போகும்ல. அப்ப பருவகாலம் பாழாகுமா? ஆகாதா?
உண்மைதான், யோசிக்க வேண்டிய விஷயம். கிழவி குமரி ஆவாளா? முடியாது. குமரி கிழவி ஆவாளா? அதான் இறந்தவன். ஆனா இறந்தவன் பிழைப்பானா? அது எப்படி? சரி, கிழவன் குமரன் ஆவானா? முடியாது. நடந்திருக்கு இத்தனை. இரவிலே பகல் வருமா? வராது. பகலிலே இரவு வருமா? வராது. நடத்தி காட்டியிருக்கிறாங்களே. அதனால நான் என்ன சொல்றேன், பருவமடைந்த பெண்ணோட வாழ்க்கை மறுபடியும் பேசுவோமா? இப்ப நீங்க சொன்னதை பத்தி எல்லாம் பேசுவோமா? முடிஞ்சிடும். நிறைய இருக்கு. திறமை நிறைய இருக்கு. படிக்கிறேங்கிறது தெரியுது, படிச்ச பிள்ளைங்கிறது தெரியுது, நிறைய பேசணுங்கிற ஆர்வம் உன்கிட்ட இருக்குங்கிறது தெரியுது. பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம். நல்ல பிள்ளை வாழ்க. அதனால என்ன பருவகாலம் காலத்தை பாழாக்குறேன்னு சொல்றீங்களே, காவல் பார்த்துருக்கீங்க, என்ன பத்தி எது சொல்றீங்க? எந்த எதுக்குங்க நாள் கடந்துட்டு நாள் கடந்துட்டு எதுக்கு நாள் கடந்துட்டு சொல்லுங்க. நாள் 24 மணி நேரம். 24 மணி நேரம் ஒரு பகல் இரவு உற்பத்தி ஆகுது. எதனால? பூமி தன்னைத்தானே சுத்துறதுனால. சரி, ஒரு வருஷம் எப்படி உற்பத்தி ஆகுது? பூமி சூரியனை சுத்துறதுனால. அது வாதையில அது போகுது. பயனுங்க ஒரு வேலை சொல்லி பேச்சு கேட்கறாங்க. அப்படி தானா எங்க வேணாலும் போறேன் வர்றேன். வளர்ப்புன்னு சொல்லலாம். சிவனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஜீவன் எழுதணும்னா சுழி இருக்கு, சிவன் எழுதணும்னா சுழி இல்ல. அவருக்கு சுழி இல்ல, அவர் ஒழுங்கா இருக்காரு. நமக்கு பூரா சுழி இருக்கு, சுழியால இருக்கு. ஆமா, என்ன பண்ண? அதுதான். அதனால பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சாமி? விதியை வெல்வதற்கு மதிங்கிற அறிவெல்லாம் இருக்கு. நிச்சயமா பாதுகாப்பு வேணும் சாமி. விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நிறைய ஓட்டை இருக்கு, தப்பிக்கிறான் பல பேர். அதனால நான் என்ன கேக்குறேன், பருவமடைந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு மணவாளன் பார்த்து வந்தேன். மணவாளனா? மாப்பிள்ளையா? எனக்கா? மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? பாத்தீங்களா சாமியாருக்கு எவ்வளவு ஒரு அக்கறை. எனக்கு 7 அண்ணனுங்க இருக்காங்க, எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க. இந்த 4 பேர் எதுக்கு உட்காந்துருக்கேன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தோணுச்சா எனக்கு மாப்பிள்ளை பாக்கணும்னு? உங்களுக்கு தோணி இருக்குன்னா என் மேல அவ்வளவு பாசம். அதனாலதான் நான் உனக்கு அப்பா மாதிரி நீ என் தலையில கலந்து போடுறேன். சரி சொல்லுங்க. மாப்பிள்ளை வந்து பிடிச்சிருந்தா கட்டிப்பேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். கல்லினில் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சனையாவது நமச்சிவாயமை என்று நீ கல்லே தூக்கி போட்டாலும் மேலே நிக்க என் மேல விழவே விடாது. ஆமா, ஏன்னா எனக்கு கவசமா எம்பெருமான் சரவண பவன் முருக எல்லாருக்குமே இருக்கணும். அதனால இருக்குல்ல நாராயணனுடைய 8 எழுத்து மந்திரத்தை போல. அதனால உனக்கு மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு சுவாமி? சாதாரண மாப்பிள்ளை. சாதாரண மாப்பிள்ளை இல்லையா? பெரிய கடவுள், பெரிய குடும்பம். கடவுள்? ஆமா, மனிதன். ஐயா நீ கடவுள் மனிதன் என்னை காப்பாத்தி சொல்றது அப்படி சொல்றல. அது மாதிரி தமிழ் மொழி காத்த தலைவனம்மா, ஞான பழம் கேட்ட குழந்தையம்மா, அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 படை ஆட்சி செய்யும் ஏன் சாமி முருகனம்மா. முருகனம்மா, முருகனுக்கு வீரவேல் முருகன், சின்ன சின்ன முருகையா, முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழேசும் சுப்பிரமணிய சாமி என்பாவாம், கந்த சாமி என்பாவாம், வடிவேலன் என்பாவாம், குன்ற குடியான் என்பாவாம், காவடி பிரியன் என்பார். ஆமா, சூரனை வென்றவனா, சுனாமியை விரட்டியவனா, அம்மைக்கு பாடம் சொல்லி ஞானப்பழம் கேட்டவனா, அப்பேற்பட்ட முருகன் ரொம்ப சின்னவனா, சின்ன சின்ன வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? முருகனை எனக்கு பிடிக்கலங்க. அவர் ஒரு மாப்பிள்ளை, அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்க. அது ஒரு குடும்பம். செந்தில் வாழும் முருகனையா, வேண்டாங்க வேண்டாங்க மணமகனாக வேண்டாங்க 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 மணமகனாக முருகனையா, வழி எனக்கு
எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறீங்க? ஏற்கனவே இருமா, ஏற்கனவே கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்கேன். இதுல ஒரு போட்டு அடிச்சு இது யாரே வேண்டாம். பேசவா? பேசுங்க. ரொம்ப ஆட்டாத. என்ன? ஆமா. ஐயா ஆட்டி அழைச்சவன வீட்டை கெடுத்து. யார் நானா? நீங்க குடும்பத்தை கெடுக்கிற ஆளு. நான் தெரிஞ்சு போச்சுல. குடும்பத்தை கெடுக்க வந்தீங்க. என் வாழ்க்கையை கெடுக்க வந்தீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? எப்ப தைரியம்? இந்த மாதிரி வீதிரம்னு ஒரு நாளைக்கு பறிச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு விழுந்துற போகுது. நான் போய் புது மண்டபத்துல வாங்கிப்பேன். சாமி, இது ஒரிஜினல், சும்மா இல்ல. தெரியுது இல்ல? பச்சை பசப்பி அச்சிலாம யார் நானா? யார் நடிக்கிறது? நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறீங்க. இந்த நடிப்பு நடிக்க கூடாது. ஆத்தாடி. ஆமா. போறீங்களா என்ன சொல்றீங்க? சொல்லக்கூடாது. அப்பா ஆத்தா இருக்காங்க. அவங்களே நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சரியா சொல்றீங்க. நினைச்சு பாருங்க. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்துச்சாம். சரி. பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப தூரத்துல. 6 மாசம் கழிச்சு பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து சொல்றா, என் மகளுக்கு வாச்ச மாப்பிள்ளை இந்த உலகத்துல யாருக்கு வாய்க்காது சொக்க தங்கம். என் மகன் என்ன சொல்றாளோ அப்படியே கேப்பாரு. நெல்லுனா நிக்கிறாரு, உட்காருனா உட்கார்றாரு, உருளுனா உருள்றாரு. அப்படி ஒரு புருஷன் எனக்கு வேணும். ஆமா. மக புருஷனை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். மொத்த சாவி இடுப்புல. அவர் அவசரத்துக்கு பத்தியா? ஒரே சாமிக்கு 2 இடத்துல இருக்கா? ஆமா, சிவனுக்கு தான் 2 இடத்துல சிலை இருக்கு. பாக்கி எல்லாம் லிங்கமா இருக்கு. அது இல்லைன்னா அப்ப நீங்க தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் லிங்கம் உருவ வழிபாடு இல்லாம லிங்கம் இருக்கு. 2 ஊர்ல சிவனுக்கு லிங்கம் இருக்கு, உருவ வழிபாடு இருக்கு. பிரம்மனுக்கு ஆலயங்களே கிடையாது. அதுலயும் 2 இடத்துல இருக்கு. எங்க அப்பனுக்கு திருச்சியில பிரம்மனுக்கு இருக்கு 2 கோயில். அப்ப நான் சொல்ல அந்த கதை. அப்ப மருமையை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு. இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து சொல்றேன், என்ன சொக்கு போட்டி போட்டாலும் தெரியல, இந்த பையன் அவ வச்சையே கேக்குறேன் அப்படின்னு. மகன் உடைச்சா மண் சட்டி, மாமியா உடைச்சா மரும உடைச்சா மண் சட்டி, மாமியா உடைச்சா பொன் சட்டி. சொன்ன மாதிரி அது இல்ல பழமொழி. மரும உழைத்தால் மண்ணுக்கு வர, மாமியா உழைத்தால் பொண்ணு. அப்படி நிறைய பழமொழி இருக்குல்ல. வாழன்னு இப்ப பிடிக்கல. உனக்கு மாமியார் யாரு? மானாட மடுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட. அந்த சிவகாமி என்னோட ஆடிட்டு தெரியுவா. அவளை போய் சொல்றீங்க மண்டை ஓட்ட போட்டுட்டு அவள் இடத்துல முகத்தை காமி என்ன அடிச்சு நங்கு நங்கு மிதிக்க எனக்கு வேணாம். இன்று பொழுது உன்னை திருமணம் என்ன மாதிரியே பழகிட்ட அப்படிங்களா? இன்னும் 15 நாள் சந்திச்சீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடலாம். இருக்கட்டும், சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சாமி? தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் இந்த இயற்கையினுடைய பொது விதி. அது போல சில விஷயங்கள் அப்படித்தான். கரும்புக்கு ஒரு மொழி வச்சு வெட்டணும், அப்பதான் அது முளைச்சு வரும். மொழியோட வெட்டிடக்கூடாது. அதனால இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவன் முருகனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்காம சத்தியம் பகவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு. போகுது மச்சினம் முண்டாட்டியாச்சு. மச்சினம் முண்டாட்டியா? யாரு யார் மச்சினம் முண்டாட்டி? சாமி, நீங்க நல்லா தான் பேசுறீங்க. உலகத்துக்கே நீங்க புத்தி சொன்ன நீங்க எப்படி ஆயிட்டீங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன கோபப்படுத்துறாங்களா? ஏமா அப்படி கோபப்படுத்துற? அவர் போயிருவாருமா, அவரே போயிருவாரு. அவர் ரோஷக்கார மனுஷன். வேணா. ஐயோ போயிட்டாரா? என்ன ஆட்டம்? இப்படிதான் நீங்க கோவப்படுறேன்னு தான் நான் அவ்வளவு பேசுறேன். போய் கோவமா போய் முருகன்ட்ட சொல்லுவாரு. அப்ப சுவாமி வந்து சீக்கிரமே என்னை ஆட்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதாரம் வென்றது வெகு சீக்கிரம் அடைகிற இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். அதனால எப்படிலாம் காத்துட்டு இருக்க தெரியுமா? என் மனசு என்னிடம் இல்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை. என் மனசு என்னிடம் இல்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை. செண்பகமும் மல்லிகை மட்டும் வந்து வந்து பாட்டுவில்லை. செண்பகமும் மல்லிகை மட்டும் வந்து வந்து பாட்டுவில்லை. மணி குயில் பாட்டு உன கேட்டு வருவாயா? தனிமகி வந்து உன்னை கேட்க தருவாயா? மீண்டும் மீண்டும் நீ அது கேட்டு பாரமா?
சொல்லுங்க. நம்ம செய்யற பாவங்கள்ல போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். எந்தெந்த காலங்களில் தர்மம் மீட்சி பெற்று அதர்மம் தலைத்து ஓங்குகிறதோ அந்தந்த காலங்களில் தற்புடம் அகோரம் ஈசானம் பாவம் சத்திய சாதம் என சொல்லக்கூடிய ஐம்பூதங்களையும் சுருதம் ஸ்மிருதம் சங்கீத உதிரி ஐந்தரவயம் சதாபதம் சங்கீதம் பஞ்சநியம் மந்திரம் நியாயம் ஈசவாஸ் ரிக் யசோர் சாம அதர்மம் ஆகிய 4 மாலைகளையும் உலகம் அறிவு மற்றும் பெற அறிவு என்னுடைய தந்தை சிவபெருமணி கருணையால் நெற்றிக்கலிலிருந்து 6 பொறிகளாக சரப்பகை விழ அது 6 குழந்தைகளாக அவதரித்த காசி விசாலாட்சியாய் காஞ்சி காமாட்சியாய் மதுரை மீனாட்சி எங்கும் நிறைந்து காட்சி தரும் எனது அன்னியின் அருளால் அசோக் தலைவன் எல்லாத்தையும் பெற்று விளங்குகின்ற போதிலும் நான் சொல்லக்கூடிய இச்சருக்கு மானுக்கும் அருமையாகி தன்னை அதர்ம வழியை வைத்துக் கொண்டு
உலகத்தின் தர்மத்தை அழிக்க தலைப்படுவதன் காரணமாக வசூலை அழித்து அமரகோர மக்களை திருமணம் புரிந்து தேவகமாக்கிற இக்கரகஸ்தான் இருக்கின்றேன். அற்புதமா தரும் கிராமத்து அம்பலவர் சார்பாக தேவேந்திரன் அவர்களுக்கு முருகனாக நடிக்கும் தேவேந்திரன் அவர்களுக்கு மாலை எடுத்து பெருப்படுத்துறாங்க. மாலை அணிவித்து மகிழ்வு மாபெரும் விழா கமிட்டியாக சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் கொண்டு அற்புதமான பொழுதுல யாரை வரும் பின்னே மறு யோசனை முன்னே சொல்வதற்கு இணங்க நான் வீரகாக்கி இருக்கிறது வர வேண்டும் ஐயரே. வருக வருக வருக. வர வேண்டும். நாரத மகர்ஷி வர வேண்டும். தங்களுடைய வரவு நல்வரவாக அருமையான பாடல், ஆழ்ந்த கருத்துக்கள், அனைவரையும் மயங்க வைத்த இசை. ஆக இந்த அளவுக்கு தேநீர் மீசாக பாடி தங்களை வெறும் வாசக்கம் என்ற ஒரே கமை இசை வடிவால் தங்களை வரைக்கின்ற எண்ணம் கொண்டு நாரத மகாமணிவரை என்னுடைய பாடல் தங்களுடைய வீரகான இசைக்கு முன்னால் தேனோடு தெல்ல முத போல கோல நிலவூர்களை குளித்தென்றல் போல இந்த சிங்கள சன்னதி நம்முடைய சங்கீத அறிவிகள் காத்தால் இசை வடிவாக நலமாக இருக்கிறார். தங்களை செலுத்தி வெகு நாட்கள் ஆகிறது. நாம் இருக்க பயமேன் என்று தங்களுடைய திருமந்திரம் இருக்கும் பொழுது அற்புதமான மாச நகரத்திலே தங்கள் இசை வடிவாக
வந்த தத்துவ பெருமானே. காரணம் இல்லாம தாங்கள் எங்கும் செல்வதற்கு ஏமாறியோ என்று தாங்கள் என்னை சந்தைக்கு வந்த ஏதேனும் முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கிறேன். நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சாரலின் அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே அழகு மிகுந்த ஒரு கனி ஒன்றை கண்டு அதை தங்களிடம் விண்டு போக வந்தேன். ஆக நாரதா மகாமுனிவர் எனக்காக ஒரு கனியை பார்த்து சாதாரணமான கனியா பார்க்கலாம். ஆதாரமான கனி, ஆதாரமாக சிறப்பான கனிகள் உதாரணமான கனி. அந்த உதாரணம் என்ன, சிறப்புகள் என்ன? அவதார கனி. அப்படியா? அவ ஆமாங்க, அவ தாரகமாக வேண்டிய ஒரு கனியை கிடைக்கிற காரணத்தால ஆமாங்க அது சிறப்பு சொல்லுங்க. மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ நீங்களவேனிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றது ஈசன் இணையதி நிழலே. மாங்கனிக்கும் தேங்கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா. மலரே மௌனமா மௌனமே வேதமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னரை குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா முருகா குமரா மாமருகா. பல்லிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்விடரே வாராது எப்போதும் வாழ்விடரேது வாராது எப்போதும். சண்முகா பல்லிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும்.
பொழிய எப்படி கையிடலாம்? எட்டு மணிக்கிற கொம்பு இரண்டு ஏறி பறித்திடலாம். எட்டு மணிக்கிற கொம்பு இரண்டு ஏறி பறித்திடலாம். நாரத மகாமணிவரே, கொண்டு வந்தது பெண். தாங்கள் பாடுகின்ற பாங்கை பார்க்கும் பொழுது, தாங்கள் பேசுகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது கனி போல தோற்றம் அளிக்கவில்லையே. கனி அல்ல, கனி அல்ல, கண்டு வந்தது பெண்டு. பெண்டு. பெண் பார்த்து வந்தேன். ஆகா, யார் அவள்? பெண்ணை கனி என்று வர்ணிக்கலாம் என்பது சங்கரன்னு சொல்லிட்டாரு, ஆமாங்க. கம்பனும் சொல்லிட்டாரு. ஆமாங்க. அதனால பார்த்தது ஆதியில கொடுத்த வாக்கு. ஆ. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இரு பெண்கள், ஆ. அமிர்தவள்ளியாகிய தேவகுஞ்சரியை தெய்வ யானை என்ற பெயரிலே பெயரிலே தென்பரங்குன்றமாகிய திருப்பரங்குன்றத்துல திருமணம் முடிச்சாச்சு. முடித்து ஆகிவிட்டது. ஏழையவள் சுந்தரவள்ளியை பார்த்தேன். அதான் நீங்க வள்ளியை பார்த்து வந்திருக்கீங்க. சுதந்திரமா இருக்கிறான். சுதந்திரமாக இருக்க விடலாமா? கொடுக்கக்கூடாது. இருக்கலாமா? ஆக சுதந்திர நாட்டுல சுதந்திரமா இருக்கிறது தப்பு. இருக்கிற. அதனால என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்ங்க? சிறையில் அடைக்கணும். அன்பு என்று சொல்லக்கூடிய மனச்சிறையில் அடைக்கலாம் இல்லைங்களா? திருமண சிறை. ஆமாங்க. திருமணமும் ஒன்று சேர்ந்து கனிமணம் முறிந்து காட்சிதாருங்கள். என்றால் நான் இப்படி செல்லாமா வேறு ஏதாவது உபாயங்கள்? மாறி மகன் உருமாறி சென்று அவருடைய இன ஆச்சாரம் கொண்டாமல் வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து வழக்கிலே வாதிட்டு வென்று அழைத்து வாருங்கள் திருத்தணிக்கு. நான் திருமணத்துக்கு வேண்டிய அவள் ஒரு வேடுகுல பெண்ணாக இருப்பதால் நான் ஒரு வேடுகுல சென்று அன்னவளை கடிமரமே தங்கக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்சி பாருங்க. திருமணம் தங்களுடைய தலைமையில திருமணம் நடைபெறும். நான் மாமாலை வாடி பூமாலை இரண்டோடு வருகிறேன். அவ்வாறு வரக்கூடிய தங்களுக்கு என்றும் புகழ்மனை சுற்றி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம் என்ற வாழ்த்தி நான் சென்று ஆகவே பார்க்குமா? விரைவில் வாடுங்க. வாழ்க வளத்துடன் என்பதே சரியான வார்த்தை. வளத்துடன் வாழ்க, நீவிர் வாழ்க, நிம் கலை தொண்டு வாழ்க. வரட்டுமா? வேறில்லை, நானாக நான் இல்லை தான்.
வந்த நிலவே வைகனதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏற்றில் இல்லாதது எல் கதைதான் யாரு சொல்லாதது எல் நிலைதான் வந்த நிலவே வைகனதியே சொல்லிவிடவா என்ன கதையே ஏட்டில் இல்லாதது கதைதான் யாரும் சொல்லாதது நிலைதான் பல்ல நிலவே பயனதியே சொல்லிவிடவா என்ன கதையே சொல்லிவிடவா என்ற கதையே தான் போன போக்கில் போகாத சில்லு மான் போட்ட கோட்டை தானாது என்று நம்பாததே சந்தேகம் என்று சொல்தானது உள் மீது நான் சொல்லிவிடவா என்ற கதையே ஏற்றில் இல்லாதது கதைதான் யாரு சொல்லாதது கதைதான் பல நிலவே பயனதியே 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 பாடும் பாடும் இல்லையே பாட்டு இல்லையே இல்லை பாடம் வேற பாட்டு தான் இல்லை அது இல்லை அப்பா 2000 வருஷம் ஆனாலும் பாட்டு எடுக்க எடுத்துட்டாடா சரி வண்டி செட்ல கிடக்கல ஊரெல்லாம் ஒரு பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது ஆரெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டது தெய்வம் வேறது நீ என்னை
வணக்கத்தை நம்முடைய பாதாளத்துக்கு சமத்து விட்டு இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான நன்றிக்கிறேன். அந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்களுக்காக நாங்கள் நாடகத்துக்கு செல்வதற்கு உண்டு. 4 மணிக்கு மேல பார்க்கும்போது ஒரு 10 பேர் 50 பேர் மிக அரிதாக இருக்கு. நம்முடைய அரசு கிராமத்தில் இவ்வளவு மக்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அமர்ந்திருந்து இந்த அற்புதமான நிகழ்வை கண்டுகளிக்கூடிய உங்களை அழைக்கும் எங்களுடைய கோடாறு கொண்டு தெரிந்து கொண்டு அற்புதமான வனமாக இருக்கிறது. இந்த அற்புதமான வனத்தினை அழகினை வந்து 12 காலத்தினாலே முதலில் நாட்டுப்பற்று மொழிப்பற்று என்று அனைத்து தேர்ந்த காலத்தினாலே விந்தியம் குமரியினை விளக்கும் திருநாடே என்னுடைய தாய் தமிழ் திருநாடு என்று இந்த திராவிட பொன்னடி அழகினை பாடுகையில் எப்படிப்பட்ட தென்னங்கீட்டம் தென்னக்காட்டும் கைகுலுக்கி ஆடக்கூடிய வண்ணமான தண்டனை காண்கையில் தென்னும் கேத்தோ தேன்று காத்தும் கைகுலுக்கோ காலமடி காட்டு
நன்றிங்க நன்றிங்க. பூச்சு வந்து வருகின்றாள் பொலிமிக தருகின்ற வரும் வழியில் வஞ்சிமலை கட்டழகு பொட்டழகு கண்ணீவர் பேரழகு என்று பார்க்கின்ற வேளையிலே அற்புதமான வனத்தையும் இங்கு வாழ்கின்ற மக்களை வர்ணித்து வாழ்த்தி வணங்கி பாராயணம் என்றால் பாடிக்கொள்கிற நேரத்தாலே பொதிகை மலை உச்சியிலே புறப்படக்கூடிய தென்றல் நம்ம இதயங்களை உள்ளத்தை வாதி கொள்கிற அற்புதமான நேரத்தை பார்க்கின்றன. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் அவரை கூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் பதிமதுரை வீதியிலே மலமரம் பதிமதுரை வீதியிலே மலமரம் பாண்டியனார் பையனிலையை பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் காகுலனை நீராட்டி கண்ணிரண்டை தானாட்டி தேடிடல் முத்தமிட்டு திருத்திருத்து வல்ல கேகமெங்கோ நீரெடுத்து தெளித்திருத்து கேகமெங்கோ நீரெடுத்து தெளித்திருத்து பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் கட்டிலிலே சேர்ந்திருக்கும் காதல்கள் என்னையிலே. ஆமாங்க. கஷ்டமிட்டு பாதை தேடி நடந்திருப்பீர்கள். போக வழியில்லாமல் வந்த வழி திரும்பினீர்கள். வழியில்லாமல் வந்த வழி திரும்பினீர்கள். பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் கோல் பறக்கும் கொடியினிலே, மீன் பறக்கும் மதுரையிலே. ஆமாங்க. தான் பறந்து ஆட்சி செய்யும் கவி மறைத்தீர்கள். அது வாய் திறந்த போது வந்த வாலிபத்தர்கள். வாய் திறந்த போது வந்த வாலிபத்தர்கள். பொதிகை மலை நெத்தியிலே புறப்படும் தென்றல் ஆடி போட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திருப்பீர்கள். பொதிகை மலை உச்சியிலே புறப்படுங்கள். நாம் வந்து எவ்வளவு நேரமாக்கி உள்ளே யாரோ இருக்கார்களா, ஏதோ சத்தம் கேட்குமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆனாலும் சொல், யார் இவள்? இவளேதான் நாம் தேடிந்த வள்ளி. இதுல எல்லாரும் சொன்ன காதல் கனிகளாக கட்டழகு மங்கைகளாக இந்த திணைவத்தை ஆலோசனை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஆலோசனை பாடக்கூடிய இசை இந்த அளவுக்கு இனிமையாக இருக்கிறதா, இந்த பேரழகை நேரில் பார்க்கணும் ஆசை பேரழகிற காரணத்தாலே இவருடைய அழகினை நிலவு ஒரு பெண்ணாக்கி உழவுகின்ற அழகோ என்று அவருடைய அழகினை வந்து பாடுகிறேன். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ